பெர்சன்டேஜ்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா எஸ்எஸ் எக்ஸாம் கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு கல்லூரியில ஆண்கள் மற்றும் பெண்களின் விகிதம் 3:2. அந்த ஆண்கள்ல 20% பேர் பெரியவர்கள், அதே மாதிரி பெண்கள்ல 25% பேர் பெரியவர்கள் அப்படின்னா சிறியவர்களின் சதவீதத்தை கணக்கிடுறாங்க. ஸோ பெர்சன்டேஜ்ல இந்த மாடல் சம் கேட்டாங்க எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். ஒரு கல்லூரியில ஆண்கள் மற்றும் பெண்களின் விகிதம் 3:2. அதில் இருக்கிற ஆண்கள்ல 20% பேர் பெரியவர்கள், அதே மாதிரி பெண்கள்ல 25% பேர் பெரியவர்கள் அப்படின்னா டோட்டலா இருக்கிற அதாவது ஆண்கள் மற்றும் பெண்கள் 2 பேரும் சேர்த்து அதில் இருக்கிற சிறியவர்களின் சதவீதத்தை கணக்கிடுறாங்க. ஸோ சதவீதத்துல இந்த மாடல் சம் கேட்டாங்களா, இங்க பாருங்க ஆண்கள் மற்றும் பெண்களின் விகிதம் 3:2 சொல்லியிருக்காங்க. இது அப்படியே 300 இது அப்படியே 200 எடுத்துக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி எடுக்கிறப்ப நமக்கு வேல்யூ மாறாது சரிங்களா. இதை அப்படி கேன்சல் பண்றப்ப ரேஷியோ பார்த்தீங்கன்னா 3:2 தான் வரும். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இந்த 300 அப்படிங்கிறது 100% சரிங்களா. அதுல 20% பேர் பார்த்தோம்னா பெரியவர்கள். அப்போ ஸோ இந்த 100%த்துல 20% போச்சுன்னா மீதி எத்தனை சதவீதம்? 80%. ஸோ இந்த 80% ஆண்கள் பார்த்தோம்னா சிறியவர்கள் சரிங்களா. அப்போ இந்த 300ல 80% அப்படிங்கிறது இப்போ 80% இன்ட்டு 300. ஸோ இந்த மாதிரி பெருக்கல்ல பெர்சன்டேஜ் இருந்துச்சுன்னா ஒரு பெர்சன்டேஜ் 2 ஜீரோ கேன்சல் பண்ணிக்கலாம். அந்த 2 ஜீரோ அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 3 × 80 240. ஸோ 240 ஆண்கள் பார்த்தோம்னா சிறியவர்களாக இருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி பெண்கள் பாருங்க, இந்த 200 அப்படிங்கிறது 100%. அதில் 25% பெரியவர்கள் போயிட்டாங்க. 100ல 25 போச்சுன்னா மீதி எத்தனை சதவீதம்? 75%. இன்ட்டு ஸோ அப்போ இந்த 75% அப்படிங்கிறது சிறியவர்கள் அர்த்தம் சரிங்களா. அப்போ 200ல 75% அப்படிங்கிறது 75% இன்ட்டு 200. ஸோ இந்த மாதிரி பெர்சன்டேஜ் பெருக்கல் இருந்துச்சுன்னா ஒரு பெர்சன்டேஜ் 2 ஜீரோ அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம். 2 × 75 150. ஸோ 150 பெண்கள் பார்த்தோம்னா சிறியவர்கள். இப்போ என்ன கேட்குறாங்க, மொத்தமா இருக்கிற சிறுவர்கள் சதவீதம் கேட்குறாங்க. இந்த 2 ஆட் பண்ணா 240 + 150 390 வகுத்தல்ல எப்பவுமே இந்த 2 வேல்யூ போடணும். அதாவது இங்க 300 + 200 ஆட் பண்ணா 500 இன்ட்டு சதவீதம் கேட்குறாங்க இன்ட்டு 100. டபுள் ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இங்க 10 5ஆல கேன்சல் பண்ணா 2 × 39 78% பேர். ஸோ டோட்டல் இருக்கிற மாணவர்கள 78% பேர் பார்த்தோம்னா சிறுவர்கள். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இதே மாதிரி இந்த சம் பாருங்க, ஒரு கல்லூரியில் ஆண்கள் மற்றும் பெண்கள் விகிதம் 2:1. இருக்கிற ஆண்கள் 40% பேர் பெரியவர்கள், அதே மாதிரி பெண்கள் 50% பேர் பெரியவர்கள் அப்படின்னா சிறியவர்களின் சதவீதத்தை கணக்கிடுகிற மொத்தமா இருக்கிற சிறியவர்களின் சதவீதத்தை கணக்கிடுகிறாங்க. இதே மாதிரி இந்த சம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.